World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று நம்மளுடைய அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் சஷ்டி குழுமத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர் திரு வளர்சு தினேஷ்ராஜ் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். வணக்கங்க ஐயா. வணக்கங்க ஐயா. மிக சிறப்பான நிறைய வகுப்புகள் எடுத்திருக்கிறாரு, நிறையா கருத்தரங்குகள், நிறைய சொற்பொழிவு கொடுத்துருக்கிறாரு, லட்சக்கணக்கான ஜாதகங்கள் பார்த்துட்ருக்காரு. இதனுடைய தொகுப்பில் கிடைக்கக்கூடிய நிறைய அனுபவங்களை நம்மளுடைய ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்காக நிறையா கொடுத்துட்ருக்கிறாரு. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா நட்சத்திரங்களை பற்றி நிறையா விஷயங்கள் கொடுத்துருக்காரு, எல்லாருக்குமே நமக்கு தெரியும். அதில் சில ஒரு ஹாட் டாப்பிக்காக பார்த்திங்கன்னா கர்ம நட்சத்திரங்கள், ஒரு 14 கர்ம நட்சத்திரங்கள் பற்றி சொல்லியிருக்காரு. இது மேலோட்டமாக நம்ம பார்க்கும்போது ஒரு ஈஸியாக இது ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே நுணுக்கமாக நிறையா இதனுடைய தன்மைகள்லாம் இருக்கிறதா சொல்லியிருக்காரு. அதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஐயா, இந்த 14 கர்ம நட்சத்திரங்கள் பற்றி சொல்லியிருக்கீங்க. ஸோ இதனுடைய தன்மைகள் என்னங்க, அதை பற்றி கொஞ்சம் உங்கள் நேயர்களுக்கு சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்க. பொதுவாக ஜோதிடமே பார்த்திங்கன்னா நம்மளோட கர்மாவை பற்றி சொல்கிறதுக்கு தான் ஜோதிட கலையை நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் டெக்னிக்கலாக பார்க்கக்கூடிய திதி, யோக, கரணம், நட்சத்திரங்கள், கிரகங்கள், பாவங்கள் எல்லாமே ஏதாவது ஒரு வகையில் நம்ம கர்மாவை பற்றி தெரிந்து கொள்வதற்கு உதவக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதில் இந்த 27 நட்சத்திரங்களும் ஏதோ ஒரு கர்மாவை சுமந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் ஏன் பர்டிகுலராக இந்த 14 கர்ம நட்சத்திரங்கள் அப்படின்னா, நம்ம கர்மாவை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்களில் மிக மோசமான கர்மாக்களை பண்ணக்கூடிய ஒரு நட்சத்திரங்களாக இந்த 14 கர்ம நட்சத்திரங்கள் இருக்குது. ஸோ மேஷத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அஸ்வினி, ரிஷபத்தில் மிருகசீரிஷம், மிதுனத்தில் திருவாதிரை, கடகத்தில் ஆயில்யம், விருச்சகத்தில் அனுஷம், மீனத்தில் உத்திரட்டாதி, இப்படி ஒரு 14 கர்ம நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த 14 கர்ம நட்சத்திரங்களும் ஏதாவது ஒரு கர்மாவை நமக்கு ஸ்ட்ராங்காக சுட்டி காமிக்குது. ஒன்று, இதை முன்ஜென்மத்தில் நாமளே செஞ்சுருப்போம், நம்ம அப்பா அம்மா செஞ்சுருக்கலாம், நம்ம கூட பிறந்தவங்க செஞ்சுருக்கலாம், நம்ம தாத்தா பாட்டி செஞ்சுருக்கலாம், யாரோ ஒருத்தர் நம்முடைய வர்க்கத்தில் செஞ்சதுனால இந்த கர்ம நட்சத்திர தோஷம் நமக்கு வருது. அது ஒரு ஜாதகத்தில் பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். நம்ம இந்த 14 கர்ம நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலோ அல்லது லக்ன புள்ளி அந்த கர்ம நட்சத்திரத்தில் இருந்தாலோ ஏதாவது கிரகங்கள் அந்த கர்ம நட்சத்திரத்தில் போய் அமர்ந்திருந்தாலோ நிச்சயமாக அந்த தோஷம் நம்மளை பாதிக்க போகுது, நம்முடைய வர்க்கத்தில் பழிபலியாக வருது, பரம்பரையாக வந்துட்டுருக்கிற தோஷம் கண்டுபிடிச்சிடலாம். அதை கண்டுபிடிச்சி அதற்குண்டான விஷயத்தை பரிகாரம் பண்ணி நம்ம சரி பண்ணிக்க முடியும். பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு கர்ம நட்சத்திரம்னு சொல்கிறீங்க. ஸோ என்னுடைய நட்சத்திர தாராபலனுக்கு அது ஒரு நல்ல ஒரு தாராபலன் இருக்கக்கூடிய நட்சத்திரமாக கூட இருக்கலாம். ஸோ அதுலேயே ஒரு கிரகம், உதாரணத்துக்கு சூரியனே இருக்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சொல்லுவோம் நல்ல ஒரு அமைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் எடுப்போம். இப்போ நீங்கள் சொல்லும்போது பார்த்திங்கன்னா அது எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்குங்க, ஒரு உதாரணத்துக்கு இதுக்கு சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்குங்க. முதல்ல இந்த 14 கர்ம நட்சத்திரங்களும் என்னமான கர்மாக்களை சுமந்துக்கிட்டு இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அஸ்வினி அப்படிங்கிறது அதிகார துஷ்பிரயோகம்னு சொல்கிறோம். ஏற்கனவே அதிகாரத்திலிருந்து அதை தவறாக பயன்படுத்தினால தான் அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறப்பாங்க, அதில் ஏதாவது கிரகம் போய் நிற்கும். இப்போ சூரியனே போய் அஸ்வினியில் நிற்கும் போது என்ன ஆகும்னா, இந்த அதிகார துஷ்பிரயோகம் அப்படிங்கிறது நம்ம அப்பா மூலயமா செய்யப்பட்டிருக்கும். அப்போ அந்த கர்மாவால் அப்பா பாதிக்கப்படுவாங்க அல்லது சூரியன் சார்ந்த காரகத்துவங்கள் பாதிக்கப்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அதுக்கு பரிகாரமே என்னென்னா, இதுதான் அந்த கர்மான்னு தெரிஞ்சுக்கிறோன்னா எக்காரணத்தை கொண்டு இந்த ஜென்மத்தில் நம்ம எந்த சூழல்லையும் அதிகார துஷ்பிரயோகத்துக்குள்ளே போகக்கூடாது. அப்படி போகாமல் இருந்தால் நமக்கு மேக்ஸிமம் பிரச்சனைகள் வராது. அதுக்கப்புறம் இந்த கர்ம நட்சத்திரங்களை நிவர்த்தி பண்ணுறதுக்காக, தோஷ நிவர்த்திக்காக சில கோயில்கள் இருக்குது. இப்போ இந்த அஸ்வினியில் யாருக்காவது பிரச்சனை இருந்தால் அவங்க காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சித்திரகுப்தன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம சில விஷயங்களை எல்லா நட்சத்திரங்களுக்கும் அதோடைய கர்மா என்ன, அது யாரால் செய்யப்பட்டது, அதனால் யார் பாதிக்கப்படுவாங்க, அதுக்கு என்ன மாதிரி கோயிலுக்கு போகணும், வாழ்வியல் பரிகாரம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக எடுக்க முடியும். ரொம்ப சிறப்புங்க. இந்த 14 நட்சத்திரம் மோசமானு சொல்லும்போது பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசியில் பிறந்த 3 நட்சத்திரமே கர்ம நட்சத்திரமாக வருதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்போ தனுசு ராசியில் பிறந்தவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஸோ அந்த 3 நட்சத்திரங்களுமே பார்த்திங்கன்னா ஒரு கர்ம நட்சத்திரமாக தான் இருக்குது. ஸோ அவங்க வாழ்க்கையில் எவ்வளோ போராட்டங்களை அவங்க நல்ல நிலைமையில் தசா புத்திகள் நடந்தாலுமே, லக்னாதிபதி நல்லா இருந்தாலுமே ஸோ வாழ்க்கையில் சில போராட்டங்களை சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்போ இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது அவங்களுக்கு. ஸோ அப்போ இதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கோயில் பரிகாரங்கள் தான் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்களா ஐயா, இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி இதுக்கு தனித்தனியாக ஸ்பெசிஃபிக்காக ஒரு பரிகாரங்கள் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரீங்களா? இப்போ ஏன் அந்த தனுஷ் இவ்வளோ மோசமான பாதிப்புன்னு சொல்கிறோன்னா, தனுஷ் தான் அதிர்ஷ்ட பாவம்னு சொல்கிறோம்.
காலபுருஷத்துக்கு 9ஆம் பாவம் அதுதான், தர்மத்தை சொல்லக்கூடிய வீடும் அதுதான், தெய்வ அனுகூலத்தை சொல்லக்கூடியது, குரு அனுகிரகம் எல்லாமே தனுசில் தான் இருக்குது. எந்த அளவுக்கு ஆன்மீக ஆற்றல் உள்ள வீடோ அந்த அளவுக்கு அங்கே மோசமாக தெய்வத்துமே கோவப்படுற மாதிரி ஒரு பாவத்தை செஞ்சனால தான் அந்த 3 நட்சத்திரங்களுக்குமே வந்து இந்த கர்ம நட்சத்திரங்கள் அந்தஸ்து வந்துச்சு. அது வந்து எல்லாமே முழுக்க முழுக்க தெய்வம் சார்ந்த காரியங்களில் பாவங்களை செஞ்சுருப்பாங்க, மன்னிக்கவே முடியாத பாவங்களை செஞ்சுருப்பாங்க. இப்போ மூலம் அப்படின்னா கோயிலில் இருக்கக்கூடிய உண்டியல் பணத்தை திருடிய தோஷம்னு சொல்கிறாங்க. பூராடம் அப்படின்னா கோயில் குலத்தை மூடிய தோஷம்னு சொல்கிறோம். உத்திராடம்னா கோயில் அறக்கட்டளையில் இருக்கக்கூடிய பணத்தை தன்னுடைய சொந்த லாபத்துக்காக பயன்படுத்திய தோஷம்னு சொல்கிறோம். அப்போ இந்த 3 நட்சத்திரங்களுமே ஒரு கோயில் சார்ந்த இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பாதிப்பை ஏற்படுத்துறதுனால வரக்கூடிய கர்மாக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இது வந்து நிறைய ஜாதகத்தில் நாங்கள் அப்ளை பண்ணி பார்த்துருக்கோம், கரெக்டாக இருக்குது. இந்த 3 நட்சத்திரத்தில் கிரகமோ லக்ன புள்ளியோ இருந்தால் அவங்கள கேட்கும்போது அவங்க ஃபேமிலியில் கோயில் தர்மகர்த்தாவாக இருந்திருக்காங்க, அல்லது கோயில் சார்ந்த பணிகளை செஞ்சுருக்காங்க, அல்லது இந்த அறநிலையத்துறையில் வேலை பார்த்துருப்பாங்க. இப்படி ஏதாவது ஒரு விதத்தில் கோயில் சார்ந்த தொடர்புகள் அவங்க குடும்பத்திலையோ அவங்களுடைய முன் ஜென்மத்திலையோ அவங்களுடைய தாத்தாக்கள் வழியிலையோ பாட்டிகள் வழியிலையோ இருந்திருக்காங்க. ஸோ அதெல்லாம் சொல்லி கிளைண்ட் சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி பிரச்சனைகளும் இருந்திருக்கு, அவங்க நடந்திருக்கு. அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கான நிவர்த்திகளை நம்ம செஞ்சுக்கிட்டால் மிக சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி இதை எப்படி பண்ணணும்னா இது ஒரு நெருப்பு விடாமல் இருக்குது. அப்போ அதனால் இந்த கர்மதோஷ நிவர்த்திக்கான சில யாகங்கள் இருக்குது. அந்த யாகங்களை பண்ணிக்கும் போது இந்த தனுஷில் பிறந்தவங்களுக்கு கர்ம நட்சத்திரோட பாதிப்புலேருந்து வெளியில் வர முடியும். ரொம்ப சிறப்புங்கய்யா. பட் எங்களுக்கு இன்னொரு சந்தேகம் என்னென்னா, இப்போ வந்து இந்த ஜென்மத்தில் வந்து நாங்கள் இதை அனுபவிக்கிறோம் அப்படின்னா முன் ஜென்மத்தில் இதனுடைய தவறை வந்து செஞ்சுருக்கலான்னு சொல்கிறேன். பட் இது வந்து முன் ஜென்மத்தில் நாங்களாக செஞ்சுருக்குமா இல்லை வேறு ஏதாவது எங்களுக்கு உறவு முறைகள் செஞ்சுருப்பாங்களா? ஸோ அதையெல்லாம் எதாவது தெரிஞ்சுக்க முடியுங்களா ஐயா? கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு கர்மா அப்படிங்கிறது செய்யப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். பட் யாரால் செய்யப்பட்டது அப்படிங்கிறத நம்ம நவாம்ச கட்டத்தின் மூலமாக தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து நம்ம குழந்தையால் செய்யப்பட்டதா, மனைவியால் செய்யப்பட்டதா, அப்பாவால் செய்யப்பட்டதா, அம்மாவால் செய்யப்பட்டதா, சித்தப்பா செஞ்சுருக்காரா, சித்தி செஞ்சுருக்காங்களாங்கிறத மிக தெளிவாக அந்த உறவு காரகத்துவத்தின் மூலிமா தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இந்த பாவத்தை இவங்க செஞ்சுட்டாங்க, பட் அதுக்கான தண்டனை யார் அனுபவிக்க போகிறாங்க இந்த ஜென்மத்தில்? ஜாதகரை அனுபவிக்க போகிறாரா, ஜாதகருடைய பொண்ணு அனுபவிக்க போதா, பையன் அனுபவிக்க போகிறாங்களா, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து உத்திராட நட்சத்திரத்தில் வந்து 2-3 கிரகம் இருக்குது. ஸோ அப்போ நான் கேட்குறேன், உங்கள் ஃபேமிலியில் யாராவது வந்து இந்த கோயில் ட்ரஸ்ட்டை நிர்வாகம் பண்ணவங்க இருக்காங்கன்னு கேட்குறேன். ஆமாம், எங்களுடைய தாத்தா வந்து நிர்வாகம் பண்ணாருன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக அவர் இந்த ட்ரஸ்ட்டில் வந்து பணம் கையாடல் பண்ணியிருப்பார், அப்போ அது ஒரு தோஷமாக மாறி இருக்கும், அப்போ அது ஒரு பிரச்சனையை கொடுக்குன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ என்ன இருக்குன்னா, அந்த யாருக்கு அந்த உத்திராடத்தில் இருக்கோ அந்த ஜாதகருக்கு வந்து ஆட்டிசம் ப்ராப்ளம் இருக்குது, மூளை சம்மந்தமான ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற ஒரு பிரச்சனையை கொடுக்குது. ஏன் அந்த மாதிரி வந்திருக்கு? உத்திராடம் வந்து குருவுடைய கர்ம பதிவு நட்சத்திரம். உத்திராடம் கர்ம நட்சத்திரத்தில் பார்த்திங்கன்னா கோயில் அறக்கட்டளையை திருடிய நட்சத்திரம்னு சொல்கிறோம். அப்போ என்ன ஆகுது? குரு சார்ந்த உடல் உறுப்பில் பிரச்சனையை கொடுத்துருச்சு. மூளை வளர்ச்சி இல்லாமல் சைக்காலஜிக்கல் டிசார்டர் ஆகி அவங்க வந்து சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற சூழலில் இருக்கார் அந்த ஜாதகர். அப்போ அவங்க என்ன பண்ணணும்? எந்த கோயிலில் தர்மகர்த்தாவை வேலை பார்த்தாங்களோ, எந்த கோயிலில் வந்து அங்கே அந்த மாதிரி வந்து தவறுகள் நடந்ததோ அந்த கோயிலில் போய் அந்த தப்பை அவங்க சரி பண்ணணும். அப்போ அவங்க அந்த கோயிலுக்கு போய் திருப்பணிக்கு உதவுறது, அந்த கோயில் உண்டியல் பணத்தில் நிறையா பணம் புரட்டு வர்றது, அந்த கோயில் சார்ந்த எல்லா அன்னதானத்திற்கும் உதவி செய்கிறது, இப்படி பண்ணிட்டு வர வர அவங்களுடைய கர்மாக்கள் குறைஞ்சு அவங்க குணமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து பிரச்சனைக்கு தீர்வு தெரியாமல் திக்கு தெரியாமல் சுற்றிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படி நடந்துச்சு, ஏன் என் பையனுக்கு இப்படி ஆச்சு, ஏன் என் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆச்சு, திருமண வாழ்க்கையில் பிரச்சனை வந்துச்சு, இப்படி பல விஷயங்கள் வந்து அவங்க மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கும். அது எல்லாத்தையும் கரெக்டாக டயக்னைஸ் பண்ணணும். எப்படி ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் டாக்டர் வந்து ஒரு நோய்க்கான காரணத்தை டயக்னைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஜோதிடர் ஒருத்தனோட பிரச்சனையை கரெக்டாக டயக்னைஸ் பண்ணி இது கர்ம நட்சத்திரத்தால் வந்த பாதிப்பு, இல்லை ஒரு பாவத்தால் வந்த பாதிப்பு, கிரகத்தால் வந்த பாதிப்புங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கான கரெக்டான சொல்யூஷனை கொடுத்தாங்கன்னா நிச்சயமாக அந்த பிரச்சனை வெளியில் வர முடியும். ரொம்ப சிறப்பான விளக்குங்கய்யா. ஏன்னா 14 நட்சத்திரங்கள் இருக்கிறனால எல்லோரும் பயப்பட வேண்டியதில்லை. யாராவதுக்கு அட்லீஸ்ட் ஒரு கிரகங்கள் இருக்கலாம், சில பேருக்கு இல்லாமல் இருக்கலாம், சில பேருக்கு 2 கிரகங்கள் இருக்கலாம். ஸோ அந்த கிரகங்களோடைய தசாபுத்தியிலையோ அதில் நின்ற கிரகத்து என்ன கிரகமோ அதனுடைய உயிர்காரகத்துவத்துக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அப்போது இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு முன்கூட்டியே ப்ரிவென்டிவாக வந்து அதுக்கு உண்டான பரிகாரங்களை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கோயில் பரிகாரங்களோ ஒரு வாழ்வியல் பரிகாரங்களோ சொல்கிறேன்னு சொல்லியிருக்கீங்க. பட் இதை பற்றி டீட்டெயிலாக நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பெரிய சப்ஜெக்டாக இருக்குது. இப்போ டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்குன்னா இதை பற்றி ஏதாவது கிளாஸ் எடுத்துருக்கீங்களா, அதை பற்றி ஏதாவது ரெக்கார்டிங்ஸ் கிடைக்குங்களா? ஸோ அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் சொன்னீங்கன்னா பரவாயில்லைங்கய்யா. ஆக்சுவலி இந்த 14 கர்ம நட்சத்திரங்களை பற்றி கிட்டத்தட்ட கடந்த ஒரு 5 வருடமாக நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கோம்.
100% இல்லை 200% இதுக்கு கரெக்டான ரிசல்ட் வருது. அதுக்கான பரிகாரங்கள் கொடுத்து சக்ஸஸ் பண்ண வச்சுருக்கோம். இதை பற்றி ஒரு முழுமையான வகுப்பு வந்து இப்போ ரீசெண்டாக நான் ஈரோட்டில் நேரடி வகுப்பாக நடத்தினேன். அதில் கிட்டத்தட்ட ஒரு 65 பேர் கலந்துக்கிட்டாங்க. நிறைய பேர் கலந்து கொள்ள முடியாமல் போச்சு. யாரெல்லாம் இந்த 14 கர்ம நட்சத்திரங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஈரோடு நேரடி வகுப்போடைய ரெக்கார்டிங் வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது. அதில் நிறைய பிடிஎஃப்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கோயில்கள் கொடுத்துருக்கோம், வாழ்வியல் பரிகாரம் கொடுத்துருக்கோம், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த வகுப்பில் கொடுத்துருந்தேன். அது அத்தனையும் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ நீங்கள் வந்து நான் ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணி அதற்குண்டான கட்டணத்தை செலுத்தி ரெக்கார்டிங் வீடியோஸ் வாங்கிக்கலாம், அதுக்கான பிடிஎஃப்ஸும் வாங்கிக்கலாம். ரொம்ப சிறப்புங்க. அந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு தகவலையும் அதுக்குண்டான ஒரு விளக்கங்களையும் கொடுத்து உங்களுடைய நேரத்தை செலவு பண்ணி எங்களுடைய அரங்கத்துக்கு வந்து கொடுத்ததுக்காக எங்களை ஆன்லைன் ஆஸ்ட்ரோடிவி நேயர்கள் சார்பாக எங்களுடைய பணிவான நன்றி வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கங்கய்யா. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.